வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது பகவத்கீதை 13வது அத்தியாயம். க்ஷேத்ர க்ஷேத்ரஞ யோகம். இந்த அத்தியாயம் மிகவும் ஆழமான ஒரு உண்மையை சொல்லுகிறது. நீ உடல் இல்லை, நீ ஆன்மா. கோர் கான்செப்ட். கிருஷ்ணர் இரண்டு விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். க்ஷேத்ரம், ஃபீல்ட், சமம். உடல், க்ஷேத்ரஞன், நோவர். சமம், ஆன்மா பாடி. சேஞ்ச் ஆகும், சோல் சேஞ்ச் ஆகாது. டீப் அண்டர்ஸ்டாண்டிங். நாம் என்ன நினைக்கிறோம்? நான் உடல். ஆனா உண்மை என்ன? நான் ஆன்மா, இந்த உடலை பயன்படுத்துகிறவன். இது ஒரு மேஜர் ஷிஃப்ட். முக்கிய டீச்சிங். உடல் டெம்பரரி, ஆன்மா எட்டர்னல். இதை புரிந்தால் ஃபியர் குறையும், அட்டாச்மெண்ட் குறையும். லைஃப் லெசன்ஸ். டீப் அப்ளிகேஷன். ஒன்று, ஐடென்டிட்டி சேஞ்ச். நீ பாடி இல்லை என்ற ரியலைசேஷன் வந்தால் கம்ப்ரிசன் குறையும், ஈகோ குறையும். ஏனெனில் எல்லாரும் சேம் சோல், எல்லாம் டெம்பரரி. இதை புரிந்தால் அட்டாச்மெண்ட் குறையும். அவிடிரோய்டு புறாவும் 3. அப்சர்வ் மைண்ட் செட். நீ தாட்ஸ் இல்லை, நீ அப்சர்வர். தாட்ஸ் வரலாம், போகலாம், நீ அன்அஃபெக்டட். அலிறுபுறாவன் 4. ஹியூமிலிட்டி. நான் எல்லாம் என்ற ஈகோ விடு. ரியல் நாலேஜ் சமம். ஹியூமிலிட்டி. 5. அக்செப்ட் ரியாலிட்டி. லைஃப் சேஞ்ச் ஆகும். பாடி ஏஜ் ஆகும், அதை ரெசிஸ்ட் பண்ணாதே, அக்செப்ட் பண்ணு. ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ். பாடி சமம், வெஹிக்கிள் சோல் சமம். டிரைவர் டிரைவர் இம்பார்ட்டன்ட், வெஹிக்கிள் அல்ல. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஒரு மனிதன் என் லுக் இம்பார்ட்டன்ட் என்று நினைக்கிறான். அவன் முழு லைஃப் அதற்காக ஸ்பெண்ட் பண்ணுவான். ஆனா அவன் ரியலைஸ் பண்ணினால் நான் பாடி இல்லை. அவன் ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகும், பீஸ் வரும். டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த சாப்டர் ஃபாலோ பண்ணினால் ஃபியர் குறையும், அட்டாச்மெண்ட் குறையும், ஈகோ டிசால்வ் ஆகும், இன்னர் பீஸ் வரும். அட்வான்ஸ்ட் இன்சைட். நாலேஜ் என்ன? இன்ஃபர்மேஷன் இல்லை, செல்ஃப் ரியலைசேஷன். நான் யார் என்ற ஆன்சர். பிக்கெஸ்ட் மிஸ்டேக். பாடியை தான் ஐடென்டிட்டி என்று நினைப்பது. இதுவே சஃபரிங் காரணம். டெய்லி பிராக்டிஸ். செல்ஃப் அவேர்னஸ், மெடிடேஷன், அப்சர்வேஷன். இதை டெய்லி பண்ணினால் ரியலைசேஷன் டீப்பன் ஆகும். ஃபைனல் சம்மரி. நீ பாடி இல்லை, நீ சோல். அப்சர்வ் பண்ணு. அட்டாச்மெண்ட் குறை, ஈகோ விடு. அப்புட்ரானா. ஒன் பவர்ஃபுல் லைன். நான் உடல் இல்லை, நான் ஆன்மா. இதுதான் சாப்டர் 13 நமக்கு சொல்லும் மிகப்பெரிய உண்மை. அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் 3 குணங்கள் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணப் போகிறார். நன்றி.